திமுக இல்லாத தமிழகம் வேண்டும், அதுவே தமிழக மக்களின் கனவு. இந்த கனவு வெகு விரைவில் நிறைவேறும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதே விவசாயத்தை போற்றுவதற்காகத்தான் எனும்போது, தங்களது தேர்தல் விளம்பரத்திற்காக விவசாயிகளை திட்டமிட்டு மோசடி செய்திருக்கிறது திமுக அரசு என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தேர்தல் அறிக்கை தயாரிக்க 11 பேர் கொண்ட குழுவை அமைத்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். வரும் சட்டசபை தேர்தலில் நான் போட்டியிடவில்லை, பாஜக வெற்றி பெற உழைக்கப் போகிறேன் என நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். தலைமை செயலகத்தை நோக்கி பேரணியாக சென்ற இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். சென்னையில் நியூஸ் 18 தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியின் போது பாஜக மாநில இளைஞர் அணி தலைவர் SG சூர்யா திமுகவினரால் தாக்கப்பட்ட சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 28 முதல் ஏப்ரல் 2 வரை நடக்கும் என்று பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் இந்து பேராசிரியை ஒருவருக்கு 27 ஆண்டாக மத ரீதியான துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டதால் மன அழுத்தம் ஏற்பட்டதுடன் கருச்சிதைவுக்கும் ஆளான அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்கத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டின் முன்பு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். இந்திய விவசாயிகள், மீனவர்கள், பால் பண்ணையாளர்கள் நலனில் ஒருபோதும் சமரசம் கிடையாது என்று கடந்த ஆண்டு அறிவித்த பிரதமர் மோடி அதன்படி செயல்பட்டு வருகிறார். அதிபர் டிரம்ப் உடன் பேசுவதற்கு பிரதமர் மோடி மறுத்துவிட்டதாக முதல் முறையாக அமெரிக்க வர்த்தக அமைச்சரே புலம்பியுள்ளார். வங்கதேசத்தில் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் மதவாதிகளுடனும் பிளவை ஏற்படுத்தும் சக்திகளுடனும் கைகோர்த்துள்ளார் என அந்நாட்டின் பிரபல எழுத்தாளர் தஸ்லிமா நஸ்ரீன் குற்றம் சாட்டியுள்ளார். The Hindus are getting killed
and Dr. Yunus is not taking any action against the killers or the fundamentalists or jihadis. And if an arrest warrant is issued, next day the killers, are free to go. So it's not a good situation. Also, women have been suffering, and so free thinkers are afraid to speak their minds because the jihadis threaten them. பிரிட்டன் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் சிறந்த மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி வந்த UAE எனப்படும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தற்போது அங்கு உள்ள பல்கலைக்கழகத்தில் உள்ள முஸ்லிம்கள் பயங்கரவாத குழுக்களின் பிடியில் இருப்பதாக கூறி உதவித்தொகையை நிறுத்தி உள்ளது. மற்றொரு நாட்டின் அதிபரை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக சொந்த நாட்டின் தெருக்களை போராட்டக்காரர்கள் நாசப்படுத்துகின்றனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் தூக்கி எறியப்படுவார் என ஈரான் ஆட்சியாளரான மதகுரு கோமேனி தெரிவித்துள்ளார்.